அனைத்து வருங்கால ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ பிஜிடிஆர்பி ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கான வீடியோ. ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா பிஜிடிஆர்பி மேக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிட் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு செகண்ட் யூனிட்டில் ஒரே ஒரு வீடியோ போட்டிருப்போம். இன்னும் 2 வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் யூனிட் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஏற்கனவே ஒரு 50 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அடுத்த 50 கொஷின்ஸ் இந்த வீடியோலையும் அதுக்கு அடுத்த வீடியோவில் அடுத்த ஒரு 50 கொஷின்ஸும் டோட்டலாக 150 கொஷின்ஸ் வந்து செகண்ட் யூனிட்டை பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இதில் ஏதாவது டவுட்டு, எதாவது கரெக்ஷன், எதாவது ஃபீட்பேக் இருந்தால் கண்டிப்பாக சொல்லலாம். கரெக்ஷன் பண்ணிவிட்டு உங்களுக்கு சொல்கிறோம். வாங்க டேரெக்டாக கொஷினுக்கு போவோம். இது கொஷின்ஸ் எல்லாமே ஒவ்வொரு டாபிக் வைஸாக எடுத்திருக்கோம். அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிலபஸில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்லையும் கொஞ்சம் கொஷினாக நாங்கள் அதுக்காக தான் எடுத்திருக்கு. ஸோ நீங்கள் ஏதாவது கரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சொல்லலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதில் எலிமெண்ட்ரி செட் தியரி, ரியல் நம்பர் சிஸ்டம், சுப்ரீமம் ஆர் இன்ஃபிமம், இதில் வந்து கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் 1, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் ஃபைனைட் செட் இஸ் ட்ரூ. கொடுத்துருக்க செட்டில் வந்து ஃபைனைட் செட்டுக்கு ட்ரூவாக இருக்கிற ஸ்டேட்மெண்ட் எதுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஆப்ஷன் டி, ஏ ஃபைனைட் செட் cannot be put into 1-to-1 correspondence with a proper subset of itself. இதான் வந்து ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனைட் செட் cannot be put into 1-to-1 correspondence with a proper subset of itself. இதான் இது ஃபஸ்ட் கொஷின் ஆன்சர். கொஷின் நம்பர் 2, a set S is countable. ஒரு செட் வந்து கவுண்டபுளாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் ஃபைனைட் ஆர் கேன் பி புட் இன்டு 1-to-1 correspondence with a set of all natural numbers. It is finite, countable அப்படிங்கிறப்ப finite, can be put into 1-to-1 correspondence with a set of all natural numbers. Question number 2 உண்டான ஆன்சர். Question number 3, which of the following set is uncountable. Uncountable அப்படிங்கிறப்ப set of all real numbers. Set of all real numbers வந்து uncountable. Set of all subsets of the natural numbers uncountable. Set of all subset of natural numbers வந்து uncountable. Question number 5, what property distinguishes the real number system as a complete order field? Option A, every non-empty subset of R real number that is bounded. Every non-empty subset of real number R that is bounded above has a supremum in R. அதாவது இதான் ஃபஸ்ட்டு இந்த கொஷினுக்கு. வாட் ப்ராப்பர்ட்டி டிஸ்டிங்விஷஸ் தி ரியல் நம்பர் சிஸ்டம் அஸ் ஏ கம்ப்ளீட் ஆர்டர் ஃபீல்டுக்கு வந்து என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவரி நான் எம்டி சப்செட் ஆஃப் ஆர் தட் இஸ் பவுண்டட் அபவ் ஆஸ் ஏ சுப்ரீமம் ஆஃப் ஆர். அடுத்த கொஷின், தி ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி ஸ்டேட்ஸ் தட் ஃபார் எனி டூ பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் அப்படிங்கிறப்போ there exists natural number n such as nx always greater than y. எக்ஸ் ஒய் ரெண்டு நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் என்னங்கிற ஒரு நேச்சுரல் நம்பரோட மல்டிபிள் பண்ணுற nx வந்து எப்போதுமே எப்படி இருக்குன்னா greater than y இருக்கும். இது ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. கொஸ்டின் நம்பர் 7, which of the following is direct consequence of the Archimedean property அப்படின்னு பார்த்தீங்கன்னா for every epsilon greater than 0, ஆப்ஷன் பியில் for any epsilon greater than 0 there exists a natural number capital N such that 1/n less than epsilon. 1/n less than epsilon. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டியில் டைரக்ட் கான்சிக்வன்ஸ் ஆஃப் த ஆர்க்கிமிடியன் ப்ராப்பர்ட்டி. 1/n less than epsilon. ஃபார் எவரி epsilon greater than 0 இருக்கிறப்போ there exists a natural number capital N. அப்போ இந்த கேபிட்டல் என் அதாவது 1/nங்கிறதப்போ இந்த 1/n எப்படி இருக்குன்னா less than epsilon இருக்கும். கொஸ்டின் நம்பர் 8, if a non-empty set capital S subset of R is bounded below, then its infimum is largest lower bound of S, LB SC. Question number 9, if S equal to X belongs to Q, X square less than 2, what is the supremum of S in R? √2. இந்த கொஸ்டின் ஏற்கனவே ஒரு டைம் பார்த்துருக்கோம். supremum of R S is S in R வந்து √2. Let S equal to 1/n such that n belongs to natural numbers. What is the infimum of S? 0. Infimum of S வந்து 0. Question number 11, which of the following is not a property of an order field? Option C, completeness. Property of an order ஃபீல்டில் வந்து கம்ப்ளீட் இதில் வந்து எது நாட் ஏ ப்ராப்பர்ட்டி ஆஃப் கம்ப்ளீட் ஃபீல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் ஃபீல்டில் completeness, every non-empty set bounded above has a supremum. Every non-empty set bounded above has a supremum. இதான் வந்து not a property of an order field. ஆர்டர் ஃபீல்டில் இந்த இது மட்டும் வராதவங்களுக்கு இது எல்லாமே ஆர்டர் ஃபீல்டில் வரும்.
டெக்னாட்டமி, டிரான்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் அடிட்டிவ் அண்ட் மல்டிப்ளிட்டிவ் காம்பபிலிட்டி, இது மூணுமே வந்து ஆர்டர் ஃபீல்டில் வரும். கம்ப்ளீட்னஸ் வந்து இதுக்கு வராது. Question number 12. The set of all rational number Q, set of all rational number Q on order field but not complete. Qங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபீல்டாக இருக்கும், அதே நேரத்தில் நாட் ஏ கம்ப்ளீட். Question number 13. What is the supremum of the set? இந்த கொடுத்துருக்க செட்டில் வந்து சுப்ரீமம் -1/n + 1/n, இதோட சுப்ரீமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3/2. வாட் இஸ் த இன்ஃபிமம் ஆஃப் த செட்? அதே செட்டுக்கு வந்து இன்ஃபிமம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீமம் போடுறப்போ உங்களுக்கு என்ன வருது அப்படின்னா சுப்ரீமமில் 3/2 வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2 போடுறப்போ உங்களுக்கு வந்து 1 + 1/2 3/2 வரும். சப்போஸ் இன்ஃபிமம் போடுறப்போ 1n போடுறப்போ உங்களுக்கு -1 இதில் வந்துடும் உங்களுக்கு அதே இதில். அப்போ இன்ஃபிமம் -1, இந்த -1/n + 1/nக்கு சுப்ரீமம் பார்த்தீங்கன்னா 3/2, இன்ஃபிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு -1. Question number 15. If a set S subset of capital R has a supremum, then it must be bounded above. S subset of capital R is supremum இருக்குன்னா it is bounded above. Question number 16. The density of rational number in R means that density of rational number in R means that between any two distinct real numbers there exists a rational number. Between any two distinct real numbers there exists a rational number. Density of rational number in R means rational number density வந்து ஆரில் வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா between two any two distinct real number, ஏதாவது ரெண்டு வேறு வேறு ரியல் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு நடுவில் என்ன இருக்கும்னா ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கும் அப்படிங்கிறது தான் டென்சிட்டி ஆஃப் ரேஷனல் நம்பர் மீனிங். Question number 17. The density of irrational number. ரேஷனல் நம்பர் வந்து அது மாதிரி சொன்ன மாதிரி இது இரேஷனல் நம்பருக்கும் இதே சொல்கிறோம். இதில் வந்து எப்படி ரேஷனல் நம்பர் இருக்குதோ between any two distinct ரியல் நம்பருக்கு இடையில் வந்து ஒரு ரேஷனல் இருக்கிற மாதிரி இரேஷனல் நம்பர் இருக்கும். அதான் இதில் சொல்லியிருக்காங்க. டென்சிட்டி ஆஃப் இரேஷனல் நம்பர் ஆர் மீன்ஸ் between any two distinct real numbers there exist an irrational number. ரெண்டுமே ஒரே தான். அதுக்கு இரேஷனல் நம்பர் டிஸ்டிங்க்ட் ரியல் நம்பருக்கு நடுவில் வந்து ஒரு ரேஷனல் நம்பர் இருக்கும், அதேமாதிரி இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரேஷனல் நம்பர் இருக்கும். Question number 18. Which statement about the supremum of a set capital S is always true? X is belongs to S. Sல இருந்துச்சுன்னா X is less than or equal to supremum of S இருக்கும். X வந்து பார்த்தீங்கன்னா Sல இருக்கிறது. S is subset of X is belongs to S, then X is less than or equal to supremum of S. Option B. Question number 19. For a non-empty set S subset of R to have a supremum, it must be bounded above. Supremum அப்படிங்கிறப்ப bounded above இருக்கும். The non-empty set S subset of R have a supremum, it must be bounded above. Question number 20. Consider the set S. Sங்கிற செட்டை எப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா X is belongs to R where X square less than or equal to 4. Such that X square less than or equal to 4. What is the supremum and infimum? இதுக்கு வந்து சுப்ரீமம் பார்த்தீங்கன்னா +2, இன்ஃபிமம் பார்த்தீங்கன்னா -2. எக்ஸோட வேல்யூ பண்ணுறப்போ +or-2 வந்துடும். அதனால் +or-2ல் வந்து சுப்ரீமம் +2, இன்ஃபிமம் வந்து -2. அடுத்தது சீக்வன்ஸ் அண்ட் சீரிஸ், அதுக்கப்புறம் கன்வர்ஜென்ஸ், கொல்சோனோ-வெஸ்ட்ராஸ் தியரம், கெயின்-போரல் தியரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கொஷின். எனி சீக்வன்ஸ் a sequence an is said to be converges to a limit L அப்படிங்கிறது நம்ம ஸ்டேட்மெண்ட்டில் ஃபார் எவரி எப்சிலான் greater than 0 that exists and capital N belongs to natural numbers such that modulus an minus L லிமிட் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா less than எப்சிலான் சீக்வன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா லிமிட் அப்ளை பண்ணுவோம். an less than L less than எப்சிலான் ஃபார் ஆல் ஸ்மால் n greater than capital N. இது வந்து கன்வர்ஜஸ் ஆகிறதுக்கு சீக்வன்ஸில் வந்து an-ஓட சேர்த்து ஒரு லிமிட் நம்ம அப்ளை பண்ணியிருப்போம். அப்படி இருந்துச்சுன்னா அது வந்து கன்வர்ஜென்ட். Question number 22. Which of the following statements about a convergent sequence is always true? It is bounded. Convergent sequence always true அப்படிங்கிறப்போ என்னென்னா convergent sequence always bounded. What is the limit of sequence? The limit of sequence சீரீஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த லிமிட் n tends to infinity நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப n எடுத்துகிட்டு பண்ணுறப்ப இதோட ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா 3 வரும். Option 3. 24th question. A sequence is sequence an is a causes sequence. Then போன சம்மில் சொன்ன மாதிரி for every epsilon greater than 0 there exists an
capital N belongs to natural number such that modulus an minus am less than epsilon for L for all small n greater than capital N. இந்த இதில் வந்து உங்களுக்கு இருக்கும் சீக்வன்ஸில் 25th question. In R, in real numbers, a sequence converges if and only if it is Cauchy sequence. Sequence வந்து converges ஆச்சுன்னா அது வந்து என்ன sequence? Cauchy sequence. Any convergent sequence வந்து பார்த்தீங்கன்னா Cauchy sequence. 28. The series summation n equal to 1 to infinity an converges if the sequence of partial sums escape partial sums convergence. பார்ஷியல் சம் வந்து கன்வர்ஜன். இந்த சீரிஸ் வந்து கன்வர்ஜஸாக இருக்கப்போ அதோட பார்ஷியல் சம்மும் எப்படி இருக்கும் அப்படின்னா கன்வர்ஜஸாக இருக்கும். ஆப்ஷன் பி. Question number 27. Which of the following is necessary condition for the convergence of the series? Option A, limit n tends to infinity an equal to 0. கன்வர்ஜன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா a limit n tends to infinity an equal to 0 இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட்டில் வருது. இதே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முக்கியமான கொஸ்டின், நேராக ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஒரு சீரிஸ் சம்மேஷன் n equal to 1 to infinity 1 by n power p இந்த p சீரிஸில் கன்வர்ஜன்ஸ். எப்போ கன்வர்ஜன்ஸ் அப்படின்னா பியோட வேல்யூ கிரேட்டர் தன் 1 இருந்துச்சுன்னா கன்வர்ஜன்ஸ், அதாவது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இந்த n பவர் p இந்த n பவரில் வந்து p வந்து பார்த்தீங்கன்னா கிரேட்டர் தன் 1 இருந்துச்சுன்னா கன்வர்ஜன்ஸ், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது வந்து டைவர்ஜென்ட். இது வந்து ஆல்ரெடி சீக்வன்சிங் சீரிஸில் நிறைய இதில் கேட்டிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 1 by n அப்படிங்கிறது உங்களுக்கு டைவர்ஜென்ட்டாக இருக்கும். 1 by n square n cube இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கன்வர்ஜென்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். Question number 29. The series summation n equal to 0 to infinity r power n geometric series which is convergent modulus r less than 1. Modulus r வந்து less than 1 இருக்கும். Question number 30. What is the limit superior? The limits of the sequence an minus 1 power n. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா limit superior plus 1. 31. What is the limit inferior of the sequence an minus 1 power n? minus 1 power n க்கு வந்து அந்த லிம் சுப் வந்து பார்த்தீங்கன்னா சுப்பீரியர் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா சுப்பீரியர் வந்து ப்ளஸ் 1, இன்ஃபீரியர் வந்து மைனஸ் 1. 32. ஃபார் எ சீக்வன்ஸ் an டு கன்வர்ஜன்ஸ் இட் இஸ் நெசசரி அண்ட் சஃபிஷியன்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா லிமிட் இன்ஃபிமம் ஆஃப் an ஈக்குவல் லிமிட் சுப்ரீமம் ஆஃப் an ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அண்ட் போத் ஆர் ஃபைனைட். ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும், அதே நம்ம ரெண்டுமே ஃபைனைட்டாக இருக்கும். Question number 33. The Bolzano-Weierstrass theorem states that every bounded infinite subset of R has limit point. Bolzano-Weierstrass theorem வந்து பார்த்தீங்கன்னா that's a limit point. Bolzano-Weierstrass theorem states for every bounded infinite subset of R has a limit point. Question number 34. A direct consequence of a Bolzano-Weierstrass theorem for sequences is that every bounded sequence in R has at least one convergent subsequence. At least one convergent subsequence. A direct consequence of the Bolzano-Weierstrass theorem for a sequence is that every bounded sequence in R has at least one convergent subsequence. Question number 35. The Klein-Bora covering theorem states that every open cover of closed and bounded interval a comma b in R has finite subcover. Finite subcover. Which of the following sets are not compact in R? Not compact அப்படிங்கிறது ஓப்பன் இன்டர்வல் 0 to 1 நாட் காம்பேக்ட் அப்படிங்கிறப்ப மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட். 0 to 1 க்ளோஸ்ட் இன்டர்வல், செட்டில் வந்து 1 to 5 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா காம்பேக்ட். அதுக்கப்புறம் கேண்டா செட் ஆல்சோ காம்பேக்ட். அப்போ இதில் ஒரு கொஷின் வந்து நாட் ஆப்ஷனில் இருக்கிறப்ப ரிமைனிங் எல்லாமே அதுக்கு ட்ரூவாக இருக்கும். இப்போ 0 to 1 1 2 3 4 5 செட்டில் இருக்கிறது கேண்டா செட் ஆல்சோ காம்பேக்ட் செட் except open interval 0 to 1. Option C, not a compact. Question number 37. A set in R power n compact if and only if it has closed and bounded. காம்பேக்டுக்கு உண்டான ஒரு நெசசரி கண்டிஷன்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருந்துச்சுன்னா காம்பேக்டாக இருக்கும். Which of these sets test can prove convergence of the series summation n equal to 1 to infinity 1 by n square. 1 by n square சொல்லியிருக்கோம். இதை வந்து என்ன டெஸ்ட் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா இன்டெக்ரல் டெஸ்ட். கேன் யூஸ் இன்டெக்ரல் டெஸ்ட். பி சீரீஸில் இருக்குது, அதனால் டேரெக்டாக வந்து n பவர் பி சீரீஸில் இருக்கிறதுனால டேரெக்டாக இன்டெக்ரல் டெஸ்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஆப்ஷன் சி. 39. For the series n equal to 1 to infinity an if limit n tends to infinity modulus
an plus 1 divided by an equal to limit. What is the ratio test conclude? L is greater than 1. The series divergent. The series diverges. Question number 40. For the series summation n equal to 1 to infinity an, if limit n tends to infinity, nth root of modulus an equal to n, what does the root test conclude? L less than 1. Less than 1, the series converges absolutely. Series converges absolutely. Question number 41. The function f a tends to r is continuous at a point c belongs to a if for every epsilon greater than 0 there exists delta greater than 0 such that modulus x minus c less than delta, then f of x modulus f of x minus f of c less than epsilon. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு உண்டான கண்டினியூஸ் பாயிண்ட்டுக்கு உண்டான கண்டிஷன்ஸ். Question number 42. If a function f is continuous on a closed and bounded interval, closed interval வந்து பார்த்தீங்கன்னா a, b, then guaranteed to extreme value theorem படி attain maximum and minimum values of a and b. Extreme value theorem படி it attains maximum and minimum values of closed interval a, b. Question number 43. The intermediate value theorem states that if f is continuous closed interval a, b and k is any value between f of a and f of b, then f of c equal to some constant k at least 1 where c is belongs to a, b open interval இருக்கணும். இந்த ஸ்டேட்மெண்ட் அதனால் கொஞ்சம் அப்படியே பார்த்துக்கலாம். Question number 44. A function f is continuously uniformly continuous of an interval capital I if option A for every epsilon greater than 0 there exists delta greater than 0 such that for all x comma y belongs to capital I if modulus x minus y less than delta, then f of x minus modulus f of x minus f of y less than epsilon. This is option A. Question number 45. Which of the following functions is uniformly continuous? Open interval 0 to 1. 0 to 1 வந்து இது வந்து continuous function அப்படின்னு பார்த்தீங்கன்னா f of x equal to x square. Uniformly continuous 1 by x square. 1 by x இருக்குது, sin 1 by x இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா f of x equal to x squareங்கிறது தான் uniformly continuous on open interval 0 to 1. Question number 46. F is continuous on a closed and bounded interval, AB, then F is bounded as well as uniformly continuous on a, b closed interval. அதனால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா both A and B. Question number 47. A function f AB tends to R is differentiable at a point C. C is belongs to a, b, then limit h tends to infinity f of c plus h minus f of c by h exists. இதெல்லாம் நம்ம வந்து லிமிட் தேர்த்தில் படிச்சிருப்போம். 48. If a function f is differentiable at a point c, then f is must be எப்படி இருக்குன்னா both b and c அப்படிங்கிறப்போ uniformly continuous and continuous at c. Continuous at c அதேமாதிரி uniformly continuous at c இருக்கும். Question number 49. The mean value theorem of derivatives states that if f is continuous on AB closed interval and differentiable on a, b, then there exists a c is belongs to open interval a, b such that f dash of c equal to f of b minus f of a by b minus a. Mean value theorem. இந்த வீடியோட வந்து பார்த்தீங்கன்னா கடைசி கொஸ்டின் ரோல்ஸ் தியரம் இஸ் a special case of the mean value theorem. ரோல்ஸ் தியரம் ஒரு special case of mean value theorem. F of a equal to f of b then implies f dash of c equal to 0 for some c. இது வந்து ரோல்ஸ் தியரத்தோட ஸ்பெஷல் கேஸ் ஆஃப் மீன் வேல்யூ தியரம். f of a equal to f of b then f dash of c வந்து 0 for some c. இதோட பார்த்தீங்கன்னா இந்த நம்ம செகண்ட் யூனிட்டுக்கு இந்த ரியல் நம்பர்ஸை செகண்ட் யூனிட்டுக்கு ரெண்டாவது பாட்டுக்கு ஒரு 50 கொஷின்ஸ் முடிஞ்சது. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு 50 கொஷின்ஸ் இருக்குது. அதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செகண்ட் யூனிட்டு முடிஞ்சிடும். லாஸ்ட் டைம் ஒரு ஆசிரியர் சொல்லியிருந்தார், சார் நீங்கள் வந்து எதுவும் படிக்க வேணாம், கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இன்னும் டைம் இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் ஏதாவது முக்கியமான கொஷின்ஸ் எடுத்து சப்போஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் கொடுத்துருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு டைம் நிறையா எடுத்துக்கும். அதுக்கான க்ரூஷியல் டைம் இப்போ நம்ம இருக்கிற டைமு. ஸோ இன் ஃபியூச்சர் உங்களுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கொஷினாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னா
கண்டிப்பாக ஃப்யூச்சரில் உங்களுக்கு பண்ணுறோம். இப்போதைக்கு டைம் இல்லாத காரணத்தினால உங்களுக்கு முக்கியமான கொஷினை எடுத்து ரீட் பண்ணி சொல்கிறது. எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாதுன்னெலாம் இல்லை. எக்ஸ்பிளைன் வந்து சம் உங்களுக்கே தெரியும், மேத்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும் ஒரு சம் போனால் எவ்வளோ டைம் எடுத்துக்கும் அப்படிங்கிறது. ஸோ இன் ஃப்யூச்சர் நீங்கள் கேட்ட மாதிரி உங்களுக்கு கொஷினை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். இப்போ ஷார்ட் டைம் இருக்கிறதுனால கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின், ஏன்னா 10 கொஸ்டின் 10 யூனிட் இப்போ தான் 2 யூனிட்டே போட்டுட்ருக்கோம். ஏன்னா இருக்கிற மற்ற ஒர்க்கெல்லாம் பார்த்துட்டு தான் அதை வந்து செஞ்சிட்ருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கொஸ்டின் போட்டு விட்டுறோம். உங்களுக்கு டைம் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் என்ன கொஸ்டின் டவுட் கேட்குறீங்களோ அதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன் கண்டிப்பாக. அதனால் யாரும் ஒரி பண்ணிக்க வேணாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்டுக்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு ஃபீட்பேக் இருந்தாலும் சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருந்துச்சு அப்படின்னா இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக செய்வோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ரிப்பேர் வெல். ஆல் தி பெஸ்ட்.